ஹாய் எல்லாருக்கும். ஆஹ் நாங்க நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? ஓகே. ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கி. நாங்க இன்னைக்கு படிக்க போறது வந்து என்ன பாடம்? ஐபி அட்ரஸிங் பாடம் படிக்க போறேன். ஐபி அட்ரஸிங் வந்து இப்ப எஸ்ஏல வந்து எப்படி எடுத்தேன்னா 15 மார்க்ஸுக்கு ஃபுல்லா ஒரு கேள்வி வரும். அப்ப அந்த ஐபி அட்ரஸிங்ல வந்து சரியான ஒரு மெத்தட நீங்கள் படிச்சு கொண்டா வந்திக்கு எல்லா பாஸ் பேப்பரையும் உங்களுக்கு செய்யலும். இப்ப நாங்க லாஸ்டா வந்து 6 வருஷத்தையும் எடுத்தா அந்த 6 வருஷத்திலே மீக்கிய கேள்வி எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மெத்தடை வச்சு 6 கேள்வியும் செய்யலும். சரியா? இன்னைக்கு நாங்க அந்த மெத்தடை தான் பார்க்க போறேன். ஜென்ரலா பார்த்தா 15 மார்க்ஸ் எங்களுக்கு எஸ்ஏல வந்து 15 மார்க்ஸ் வார ஒரு கேள்விதான் ஐபி அட்ரஸிங்னு சொல்லுங்க. அப்ப அதுல வந்து ஐபி அட்ரஸிங்ல வந்து எப்படின்னு சொன்னா நார்மலா எங்களுக்கு ஐபி அட்ரஸிங் வந்து ஒரு அட்டவணை வரும். அது இல்லாம இப்ப எப்படின்னு சொன்னா தியரியையும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு கேள்வி வருது. தியரியும் நார்மலா ஃபோக்கஸ் ஆகித்தான் வருது. அப்ப அது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி 15 மார்க்ஸ ஃபுல்லா கவர் பண்ணேலும் சொல்லுறத இந்த செஷன்ல பாக்கலும். நாங்க 1 by 1 பார்ப்போம். இதுல வந்து நார்மலாவே எங்களுக்கு பார்ட் 1லயும் வரும். முக்கியமா பார்ட் 2 எஸ்ஏ பார்ட்ல வந்து 15 மார்க்ஸ் அப்படி என்ன 100க்கு வந்து 7.5 மார்க்ஸ் வாரத்துக்கு ஐபி அட்ரஸ்ல மட்டும் வரும். இந்த ஐபி அட்ரஸிங்ல வந்து முக்கியமா ஒரு மெத்தட் ஈக்கி அந்த ஒரு மெத்தடை நீங்க விலங்கு எடுத்துக்கொண்டா வந்திக்கு அவ்வளோ பாஸ் பேப்பர் கேள்வியே அந்த மெத்தடை யூஸ் பண்ணி செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடை வந்து யூஸ் பண்ணி செய்யணும். நான் இன்றைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அந்த அந்த மெத்தட்ல வந்து இந்த கேள்விக்கு எல்லா ஆன்சரையும் செய்தேன்னு சொல்லிட்டு நாங்க பார்ப்போம். சரியா? இதுக்கு வந்து நான் இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து 21 25 26 ரெண்டு பெஜ்ஜும் கேளும். அப்ப வந்து நான் பேசிக்ல இருந்து தொடங்க. சரியா? பேசிக்ல இருந்தண்டா முதலாவது வந்து நான் 2020 பாஸ் பேப்பர்ல இருந்து செய்ய போறேன். 2020 வந்து எத்தனாம் கேள்வி சொன்னா கொஞ்சம் பாத்துட்டு சொல்லுங்க. 5ஆம் கேள்வி எடுங்க எல்லாரும். இதுக்கு இந்த கேள்வி நான் அனுப்பின பிடிஎஃப்ல வந்து 5ஆம் கேள்வி 2020. நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பேசிக்ல இருந்து போவோம். முதலாவது கேள்வியை நான் இப்படி செய்தேன்னு சொல்லித்தாரேன். அதிலிருந்து உங்களுக்கு அந்த மெத்தடை வந்து விளங்கெடுத்துக்கொள்ள இயலும். எல்லாரும் போயிடுங்க 5ஆம் கேள்விய. நான் முதலாம் கேள்விய காட்டியேன். இந்த மெத்தடை நல்லா விளங்கெடுத்துக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தார ஒரு துண்டு மிஸ் ஆகாம நீங்களே பார்த்து கொண்டு சென்னுண்டா உங்களுக்கு வந்து கிளியரா விளங்கும் என்ன செய்யணும்ன்றது. பாருங்க கேள்விய வந்து PQR கம்பெனியில் நிதி, சந்தைப்படுத்தல் மற்றும் மனித வளம் என்னும் 3 திணைக்களங்கள் உள்ளன. என்ன ஹரி சவுண்ட்ல பிரச்சனையில் இருந்தா எனக்கு வந்து நார்மலா மெசேஜ் ஒன்று போடுங்க. 3 திணைக்களங்கள் உள்ளன. தற்போது PQR கம்பெனியின் எல்லா செயற்பாடுகளும் கைமுறையாக நடத்தப்படுகின்றன. பணியாளர் பயிற்சிக்காக ஒரு கணனி ஆய்வு கூடத்துடன் ஓர் ஐடி அலகை நிறுவுவதன் மூலம் அதன் எல்லா செயற்பாடுகளையும் கணனிமயமாக்குவதற்கு கம்பெனி தீர்மானித்துள்ளது. என்ன சொல்லிக்கே பி PQR சில கம்பெனில நிதி, சந்தைப்படுத்தல், மனிதவளம் என்று பிரதானமான 3 திணைக்களங்கள் இக்கி. அந்த 3 திணைக்களங்களை எப்படின்னு சொன்னா இங்க வந்து எல்லாம் மெனுவலா தான் நடக்குது. இத வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டா மாத்த போற எப்படின்னா ஐடின்னு சொல்லக்கூடிய திணைக்களத்தோட இந்த 3 திணைக்களங்களை அவங்க வந்து இணைச்சு நிறுவுவதன் மூலம் அதன் எல்லா செயற்பாடுகளையும் கணனிமயமாக்குவதற்கு கம்பெனி தீர்மானித்துள்ளது.
ஒவ்வொரு திணைக்களத்திற்கும் ஐடி அலகிற்கும் பின்வருமாறு வளங்கள் ஒதுக்கிடப்பட்டுள்ளன. இப்ப நீங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு முக்கியமான டேபிள். சரியா தானே ஆர்டர் போகுது? நான் இது எந்த இயர் பாஸ் பேப்பர்னு சொல்லலுமா? விலங்கல் என்ன எந்த இயர் பாஸ் பேப்பர்னு சொல்லலுமா? இது 2020. ஓகே. அதுக்கு அடுத்த பேஜ் இதுதானே? சரியா தானே நடத்திக்கி? இத பாருங்க, ஃபைனான்ஸ்ல 28 கம்ப்யூட்டர் ஒதுக்கிக்கி, 28 கம்ப்யூட்டர், ஒரு வலையமைப்பு அச்சுப்பொறி, ஒரு தகவல் முறைமை. இப்ப நாங்க அட்டவணை அடிக்க செலவுக்கு நீங்க பார்க்கணுமான விஷயம் என்னன்னு சொன்னா, எத்தனை கம்ப்யூட்டர் ஒதுக்கப்பட்டிக்கு, என்னென்ன சாதனங்கள், என்னென்ன முறைமைகள் ஒதுக்கப்பட்டிக்குன்னு நீங்க நல்லா கவனிக்கணும். அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்தீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபுல்லா கிளியரா ரீட் பண்ணினாதான் உங்களுக்கு இன்னைக்கு இருந்து என்னென்ன கேட்க வாரன்றது விளங்கும். குறிப்பிட்ட மென்பொருள் மற்றும் வளங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒவ்வொரு திணைக்களத்திற்கும் லேன் வலை அமைப்பு. எல்லா திணைக்களத்துக்கும் அதே மாதிரி ஐடிக்கும் லேன் வலை அமைப்பு தனித்தனியா கொடுக்கணும். ஒவ்வொரு திணைக்களத்தினதும் உள்ள இடத்துரி வலை அமைப்பு ஐடி அலகினால் சேர்த்திணைக்கப்படல். அப்படின்னு சொன்னா என்ன சொல்லிக்கி, எல்லா திணைக்களமும் வைத்து ஐடி அண்டு அழகுல இணைக்கப்பட ஓனம். முதலாவது 3 திணைக்களங்கள் ஈக்கி என்னென்ன ஃபைனான்ஸ், HR, மார்க்கெட்டிங் 3 திணைக்களங்கள் ஈக்கி அதை ஒவ்வொன்றுக்கும் லேன் வலையமைப்பு வரும். அதே மாதிரி ஐடி அண்டு வலையமைப்புக்கும் ஐடி அண்டுக்கும் தனியான ஒரு லேன் வலையமைப்பு வரும். அந்த 3 திணைக்களங்களும் ஐடி அண்டு அழகோட இணைக்கப்படணுமா. அடுத்தது என்ன சொல்லிக்கி, ஒரு டிஎன்எஸ் ஈக்கியாம், அடுத்தது ஒரு ப்ராக்ஸி சேவர் ஈக்கியாம். இந்த 2 சேவரும் எல்லா கணனிகளுக்கும் திறமையான இணைய தொடுப்பும் வழங்குவோம். டிஎன்எஸ் சேவர், அடுத்தது ப்ராக்ஸி சேவர், அதோட எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஈக்கியாம். அடுத்தது என்ன சொல்லிக்கி, ஐடி அலகிற்கு இணைய தொடுப்பு இணைய சேவை ISP-ஆல இன்டர்நெட் கனெக்ஷன் வழங்கப்படும். ஒரு தீச்சுவரினூடாக முழு வலையமைப்பும் பாதுகாக்கப்படல் வேண்டும். அப்ப இவங்க எக்ஸ்டர்னலா என்னென்ன எட் பண்ணணும்னு சொல்லிக்கி, டிஎன்எஸ் சேவர் உண்டு, ப்ராக்ஸி சேவர் உண்டு, அடுத்தது ISP அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன், ஃபயர்வால். இந்த 4 விஷயங்களும் எக்ஸ்ட்ராவா நீங்க எட் பண்ண ஓனம். இப்ப பாருங்க, மேற்குறித்த எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு எவ்வலையமைப்பு இடவியல் மிகவும் உகந்தது. உமது விடையை நியாயப்படுத்துவதற்கு ஒரு காரணத்தை தருக. இந்த மெத்தட்ல இப்ப இவங்க செல்லிக்கு என்ன, கம்ப்யூட்டர் இணைக்க செல்லிக்கு வலையமைப்பு அச்சுப்பொறி, சில முறைமைகளுக்கு, அது இல்லாம டிஎன்எஸ், ப்ராக்ஸி, ISP, ஃபயர்வால், இத மாதிரியான சில டிஎன்எஸ், ப்ராக்ஸி, ISP இத மாதிரியான சில சர்வர்கள் இணைக்கப்பட செல்லிக்கு. இப்ப இத மாதிரியான ஒரு வலையமைப்பை நீங்க நிறுவுண்டா எந்த மாதிரியான டொப்பாலஜி மிகவும் உகந்ததுன்னு கேட்டீங்க. நார்மலா ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டும் ஒன்றுமே இல்லாம சொன்னா, அப்படியான இடங்கள்ல இடவியலாக டொப்பாலஜியாக நாங்க ஸ்டார் தான் நார்மலா யூஸ் பண்ணுங்க. ஏன்டா எனக்கு சொல்லிக்கு நியாயப்படுத்துக. ஸ்டார் யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னண்டா, அந்த ஸ்டார் டொப்பாலஜியை நிறுவுவது மிகவும் இலகுவானது, சிக்கல் தன்மை வாய்ந்ததல்ல. ஸ்டார் டொப்பாலஜின்னு சொல்லுவது எப்பவும் ஸ்டார்ல நிறைய நன்மைகளுக்கு ஒன்று மிகவும் இலகுவானது. இலகுவானதுண்டா பராமரிப்பு இலகு,
சிக்கல் தன்மை என்று சொல்லுவது வந்து மிஸ் ஸ்டார்ல இல்ல. 3 என்ன எனக்கு விளங்கல, என்ன சொன்ன நீங்க? ஸ்டார் டோபாலஜி வராதே மிஸ் அதுக்கு. ஏ ஸ்டார் டோபாலஜி வராதே அதுக்கு. ஏன் வராது? 3 டிசைன் அப்படின்னா மரம் டிசைன், ஒரு இல்ல, மரம் டிசைனுக்கே வருது. மரம் டிசைனுக்கு வந்தன்னு சொன்னாலும் இவ்விடத்துல வந்து ஈக்கிய வளங்கள் எல்லாத்தையும் மரம் டிசைனுக்கு வந்ததுக்காக வேண்டி அது வந்து ஹைபிரிட்டோ பஸ்ஸோ அப்படி சொல்லலாம். இது வந்து எனக்கு வந்து நார்மலா ஈக்கிய டோபாலஜிகள் தான் யூஸ் பண்ணுங்க, சிக்கலானது ஒன்றும் அல்ல. இவ்விடத்துல வந்து நீங்க நார்மலா ஒவ்வொரு லேன் வலையமைப்பு எடுக்க போற. எதுக்கு லேன் வலையமைப்பு எடுக்க போற? ஃபைனான்ஸுக்கு ஒரு லைன் வலையமைப்பு வரும், HR கொண்டு வரும், மார்க்கெட்டிங் கொண்டு வரும். அப்ப ஃபைனான்ஸுக்கு ஒரு ஸ்டார் வரும், HRக்கு ஒரு ஸ்டார் வரும், மார்க்கெட்டிங்குக்கு ஒரு ஸ்டார் வரும். நார்மலா தான் இவ்விடத்துல பெரிய சிக்கல் தன்மை வாய்ந்த ஒரு வலையமைப்பு நீங்க மேற்கொள்ள போறல்ல, நார்மலான ஒரு வலையமைப்பு தான் மேற்கொள்ள போற. அப்ப இவ்விடத்துல வந்து மிகவும் சிறந்த டொபாலஜி எதுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் டோபாலஜி தான் இவ்விடத்துல சிறந்தது. அப்ப அதுக்கான காரணங்களாக எங்களுக்கு இலகுவான பராமரிப்பு செல்லும். ஸ்டார் டோபாலஜி என்னதன் மெயினா ஒரு சுவிட்ச் வந்து இருக்கும், அந்த சுவிட்ச்ல வந்து தேவையான கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு அச்சுப்பொறிகள் இருந்தா அச்சுப்பொறிகள், முறைமைகள் இருந்தா முறைமைகள், இதெல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான மாதிரி இணைத்து கொள்ள இயலும். அப்ப இவ்விடத்துக்கு வந்து பெரிசா உங்களுக்கு சிக்கல் தன்மை வாய்ந்த எதுவும் இல்ல, நோமலானதுகள் தான் நீக்கி. ஆகவே இவ்விடத்துல என்ன நடக்கு? இலகுவான பராமரிப்பு. அடுத்தது இங்க வந்து உங்களுக்கு இப்ப நீங்க 4 தான் கம்ப்யூட்டர் இணைச்சிக்கன்னு வைங்களே, அது முடிய இப்ப உங்களுக்கு இன்னும் எதிர்காலத்துல வந்து இன்னும் கம்ப்யூட்டர்ஸ் இணைக்க தேவை வருதுன்னு வைங்களே, அப்ப அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லயும் இந்த ஸ்டார் டோபாலஜி தான் உதவுது. இன்னும் உங்களுக்கு தேவையான அளவு கம்ப்யூட்டர்ஸ வந்து இணைக்கலும், இலகுவாக விரிவாக்கம் செய்து கொள்ளலும். இவ்விடத்துல வந்து எங்க HR வந்து 40 செல்லிக்கு எதிர்காலத்துல வந்து 40 கம்ப்யூட்டர்ஸ் 50 கம்ப்யூட்டர்ஸா மாறணும் என்றாலும் இலகுவாக ஸ்டார் டோபாலஜியை வச்சு விரிவாக்கம் செஞ்சு கொள்ளலும். ஆகவே இங்க வந்து மிகவும் சிறந்த டோபாலஜி எதண்டா அது ஸ்டார் தான். ஸ்டார் எதுக்கு சிறந்ததுன்னு நாங்க செல்லுன்னு சொன்னா வலையமைப்பு விரிவாக்கம் இலகுவானது. அடுத்தது வந்து இலகுவான பராமரிப்பு, பராமரிக்கியது முகாமைத்துவம் செய்ததெல்லாம் மிக இலகுவானது. அடுத்தது வந்து வழுக்களை ஸ்டார்ல வந்து வழுக்களை கண்டறிவது இலகு. அப்ப நீங்க எழுதிக்கோங்க, இலகுவான பராமரிப்பு, வலையமைப்பு விரிவாக்கம் இலகு, வழுக்களை கண்டறிதல் இலகு. சரி, அதுல என்ன சரி டவுட் டீக்கியா உங்களுக்கு? ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்ணி ரெண்டு விளங்கினா இப்ப டவுட் கேட்டோ தெரியுந்தே அவருக்கு விளங்கிட்டா? டவுட் கேட்டே யாரோ? ஓ மிஸ். சரியா? ஓகேயா? ஓகே. சரி, இன்னும் கேள்வி வருது பாத்துக்கோங்க. வலையமைப்பு நிர்வாகிக்கு கம்பெனியின் IP முகவரி தொகுதியாக 192 168 14 024 கிடைத்துள்ளது. இப்ப IP முகவரி தொகுதியாக கிடைச்சி IP முகவரி தொகுதி இது. ஒவ்வொரு திணைக்களத்திற்கும் அல்லது அலகிற்கும் இம்முகவரி தொகுதியிலிருந்து 4 உபவலைகளை அமைத்த பின்னர் கணுக்களுக்கான IP முகவரிகள் ஒதுக்கப்பட உள்ளன.
பின்வரும் பூரணமட்ட அட்டவணை உபவலையமைப்பை காட்டுகின்றது. உமது விடையை முன்வைப்பதற்கு பின்வரும் அட்டவணை வடிவமைப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு திணைக்களத்திற்கும் அல்லது அலகிற்கும் உரிய தவறியுள்ள ஐபி முகவரிகளை எழுதுக. இப்ப நீங்க உங்களுக்கு இப்படி ஒரு ஐபி முகவரி ஒன்று தந்ததுக்கு பிறகு அதுக்கேத்த மாதிரி இந்த அட்டவணை நிரப்புகண்டா இதுக்கு முந்தி ஒரு ஸ்டெப் செய்யணும். அந்த ஸ்டெப்ப செஞ்சு நீங்க பழகினண்டா எந்த மாதிரியான ஒரு கேள்வி ஐபி அட்ரஸ்ல வந்தாலும் அது பேராகிராஃபா வந்தாலும் எந்த மாதிரி ரீதியா வந்தாலும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு செய்ய இயலும். அப்ப இந்த மெத்தட ஃபர்ஸ்ட் பாருங்க. முதலாவது அவங்க எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டேபிள் ஒன்று தருவது. இப்ப உங்களுக்கு இத மாதிரியான ஒரு டேபிள் தருவது தந்தா நீங்க இங்க பாக்கணும். முதலாவது உங்களுக்கு எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் தந்தீக்கி? 28 கணனிகள் தந்தீக்கி, சரியா? இப்ப பாருங்க, நீங்க ஒரு புதிய ஒரு டேபிள் ஒன்று உருவாக்கி கொள்ளணும். எப்படி அந்த டேபிள் உருவாக்குன்னு சொன்னா ஃபைனான்ஸ், HR, IT, மார்க்கெட்டிங், இதுதான் உங்களுக்கு தேவையான 4 என்ன இதுதான் உங்களுக்கு தேவையான 4 திணைக்களங்களும். இப்ப பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் தேவையான கணனிகளின் எண்ணிக்கை முதலாவது தேவையான கணனிகளுடைய எண்ணிக்கை. முதலாவது பாருங்க, 28 கம்ப்யூட்டர்ஸ் ஒதுக்கணும்ட்டு அவனே தந்திக்கு 28 கம்ப்யூட்டர்ஸ் ஒதுக்கப்பட வேண்டும். அதோட ஒரு வலையமைப்பு அச்சுப்பொறி என்றா உங்களோட வலையமைப்புல அந்த அச்சுப்பொறி இணைக்கப்பட உணம். உங்களோட வலையமைப்பு இப்படி வருமாக இருந்தா, சுவிட்ச் இப்படி வருமாக இருந்தா டிரெக்டா அந்த வலையமைப்போடு உங்களோட அச்சுப்பொறி இணைக்கணும். அப்படி என்றா வலையமைப்போடு இப்படி டிரெக்டா இணைக்கின்றா இதுக்காக வேண்டி நான் ஒரு ஐபி கட்டாயமா ஒதுக்கணுமே என்றா இது வலையமைப்போட டிரெக்டா தொடுக்கப்படுது. வலையமைப்பு அச்சுப்பொறி என்று தந்திக்கு எங்களுக்கு சும்மா வலையமைப்புன்னு தராம அச்சுப்பொறி தந்தா ஒரு கம்ப்யூட்டரோட அந்த பிரிண்டர் இணைக்கப்படும். இவ்விடத்துல வலையமைப்பு அச்சுப்பொறி என்று தந்திக்க காரணத்தால உங்களோட வலையமைப்போட டிரெக்டா அந்த என்ன பிரிண்டர் அச்சுப்பொறி இணைக்கப்படும். ஆகவே அந்த அச்சுப்பொறியையும் ஒரு கம்ப்யூட்டரா நாங்க எடுக்கணும். காரணம் என்னண்டா அதுக்கு நாங்க தனிப்பட்ட ஒரு ஐபி அட்ரஸ் ஒதுக்கணும். ஆகவே 28 இதோட 29. அடுத்தது ஒரு முறைமை, தகவல் முறைமை ஒன்று தனிப்பட்ட ரீதியா உருவாக்கப்படுதுண்டா அதுவும் இங்க உங்களோட வலையமைப்போடு இணைக்கப்படும். AIS அது டிரெக்டா உங்களோட சுவிட்சோட இணைக்கப்படும். ஆகவே அதுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் ஒதுக்கப்படும். ஆகவே மொத்தம் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் தேவை? 28, 29, 30 தேவை ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. HR டிபார்ட்மெண்ட்டுக்கு 40 கம்ப்யூட்டர்ஸ் தேவை. அதோட இன்னொரு ஐபி அட்ரஸ் வலையமைப்பு அச்சுப்பொறிக்கு தேவை. HRIS என்று சொல்லுக முறைமைக்கு இன்னொரு ஐபி அட்ரஸ் தேவை. ஆகவே 42. 50 கம்ப்யூட்டர்ஸ் IT யூனிட்ஸுக்கு தேவை. அது இல்லாம இன்னொரு அச்சுப்பொறி தேவை. அச்சுப்பொறி டிரெக்டா இணைக்கப்பட மாட்டாது. அச்சுப்பொறி ஒரு கம்ப்யூட்டரோட தான் இணைக்கப்படும். ஆகவே அதுக்குன்னு சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் தேவைப்படுத இல்ல. டிரெக்டா இணைக்கப்பட்டா சுவிட்சோட டிரெக்டா இணைக்கப்பட்டா தான் அதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் தேவை. ஆகவே இந்த அச்சுப்பொறி கணக்குல வராது. LMS ஒரு கற்றல் முகாமை ஒன்று உருவாக்கப்படுது. முறைமைகள் டிரெக்டா சுவிட்சோடு இணைக்கப்படுவதால முறைமைக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் ஒதுக்கப்படும். ஆகவே 51 அச்சுப்பொறிக்கு வராது. 35 மார்க்கெட்டிங்குக்கு வலையமைப்புக்கு ஒரு ஐபி அட்ரஸ் ஒதுக்கப்படும். ஒரு தகவல் முறைமை சந்தைப்படுத்தல் தகவல் முறைமை கொண்டாகவே 37 ஒதுக்கப்படும். இப்ப நாங்க முதலாவது செய்யணுமான ஸ்டெப் என்ன? எங்களுக்கு ஐபி அட்ரஸின் கேள்வியில இது மாதிரி ஒரு அட்டவணை தரப்பட்டால் முதலாவது நாங்க செய்யணுமான வேலை எங்களுக்கு மொத்தம் எத்தனை 15,000 பெற்றதுதான் நல்லது. விலங்கல்ல என்ன சொன்ன?
கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி கதைக்கியா, என்ன சொன்ன எனக்கு விளங்கல்ல. நீங்க என்ன சொன்னு விளங்கல்ல, ஒரு தடவை செல்லேலுமா? இல்ல மிஸ், தவறி மைக் ஒன் பண்ணி விட்டு. ஓகே. சரி, முதலாவது என்ன செய்யணும், நீங்க ஐபி அட்ரஸிங் கேள்வி வந்தா எத்தனை ஐபி அட்ரஸ் வந்து மொத்தமாக ஒதுக்கப்பட வேண்டும் என்று பார்க்கணும். அவங்களே தந்தி இப்ப எத்தனை ஒதுக்கப்படணும். இப்ப இடத்துல வந்து கம்ப்யூட்டர் 28 தந்திக்கு, அது இல்லாம வலையமைப்பு அச்சுப்பொறி ஒன்று ஒதுக்கப்படணும். ஒரு முறைமைக்காக ஒரு ஐபி அட்ரஸ் ஒதுக்கப்படணும். ஆகவே ஃபைனான்ஸ்ல வந்து 30 ஒதுக்கப்பட வேண்டும். அது இல்லாம நீங்க தெரிஞ்சுப்பீங்க, நெட்வொர்க்கு கண்ட ஒரு ஐபி அட்ரஸும் ப்ராட்காஸ்ட் கண்ட ஒரு ஐபி அட்ரஸும் கட்டாயமாக ஒதுக்கணும். இப்ப இவங்களுக்கு வந்து 30 சொல்லுறது தேவை, கட்டாயமா 30 இருக்கணும். அதுக்கு மேலதிகமாக நெட்வொர்க்குக்கும் ப்ராட்காஸ்டுக்கும் 2 கணனி ஐபி அட்ரஸ் ஒதுக்கணும். அந்த 2ஐயும் ஒரு வலையமைப்புல பயன்படுத்தலாம். ஆகவே நான் இந்த 30க்கு மேலதிகமாக இன்னும் 2 சேர்க்கணும். இந்த 2 சேர்த்ததுக்கான காரணம் தெரியணும். அந்த 2 சேர்த்த நான் ஒரு நெட்வொர்க்கோ ஒரு லேன் வலையமைப்பு எடுத்தா அந்த வலையமைப்பு ஒவ்வொன்றுக்குள்ளோக்கும் ஒரு ப்ராட்காஸ்டும் ஒரு நெட்வொர்க்கும் வரும். அந்த 2 ஐபி அட்ரஸையும் யூஸ் பண்ணலாம். ஆகவே அந்த 2ம் இந்த 30ஆல பெய்த்திடாமீக்கத்துக்கு தான் நாங்க இன்னும் 2 எக்ஸ்ட்ராவா சேர்க்கேண்டா. எனக்கு 30 கட்டாயமா தேவை. அதுக்கு மேலதிகமாக 2 பயன்படுத்தப்படாது. அந்த 2ஐயும் சேர்க்க எல்லாத்துக்கும் அப்படி 2 சேர்க்கப்படும். ஆகவே ஃபைனலா எனக்கு எத்தனை வரும்? 32, 44, 53, 39 என்று வரும். இப்ப இவ்விடத்துல 32, 44, 53, 39 லாஸ்ட் ஐபி ஆனே மிஸ். ஓ ஃபர்ஸ்டும் லாஸ்டுக்கும் தான் நாங்க சொல்லுது நெட்வொர்க் அண்டும் ப்ராட்காஸ்ட் அண்டும். நெட்வொர்க் சொல்லுது வந்து ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ், சரியா? ப்ராட்காஸ்ட் சொல்லுது வந்து லாஸ்ட் ஐபி அட்ரஸ். இந்த 2 ஐபி அட்ரஸும் வந்து யூஸ் பண்ணப்படுதல்ல. ஒரு வலையமைப்பு ஈக்கோணம், ஆனா இந்த 2ஐயும் யூஸ் பண்ணலா. ஆகவே இந்த 2க்கும் இப்ப எங்களுக்கு தேவையான கணனிகள்ல அந்த 2ஐயும் ஒதுக்குனா எங்களுக்கு 2 கணனி போதா போகும். ஏன்டா அந்த 2 ஐபி அட்ரஸையும் யூஸ் பண்ணலாம். ஆகவே நாங்க 2 எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கொள்ளணும். லாஸ்ட் எத்தனை வரும்? 32, 44, 53, 39 வரும். இப்ப நாங்க இந்த எண்ணிக்கையில வந்து எங்களுக்கு வலையமைப்பை மேற்கொள்ளலாம். 2 மடங்குகள்ல மட்டும்தான் வலையமைப்பை மேற்கொள்ளலும். இப்ப 2 மடங்குகள் நான் 1, 2, 4, 8, 16, 32, 64, 128 போகும் தானே. இந்த மடங்குகள்ல ஈக்கியதுதான் உங்களுக்கு வந்து என்ன செய்யலும் சொன்னா உருவாக்கலும். இந்த கேள்வியில கொஞ்சம் பாருங்க, ஒவ்வொரு திணைக்களமும் அல்லது அலகும் எதிர்காலத்தில் விரிவாக்கப்படும். எதிர்காலத்துல விரிவாக்கப்படும் சொன்னா வீணாகுற முறையில தான் நீங்க செய்யணும். விளங்கினா? இப்ப என்ன சொல்லிக்கு, எதிர்காலத்துல வந்து விரிவாக்கப்படுத நோக்கத்துலதான் நீங்க நெட்வொர்க்கிங் செய்யணும். ஆகவே இந்த மடங்குகள் பார்த்ததானே நாங்க மடங்குகள் என்ன வந்த 1, 2, 4, 8, 16, 32, 64, 128. ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 அகலக்கின ஹரியே. என்ன விலங்கல்ல நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட்க்கு தேவையான பாருங்க. பிட் இருந்து இல்ல அப்படி பார்க்க வேணும். நான் சொன்ன இந்த மெத்தட் ஞாபகம் வச்சா உங்களுக்கு வந்து எல்லா கேள்வியும் செய்யலும். அதால நான் ஃபர்ஸ்ட் சொல்லித்தாரத கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு டவுட் இருந்தா கேளுங்க, சரியா? என்னண்டா இங்க பாருங்க, இப்ப இவ்விடத்துல வந்து 1ல வந்து 32 அண்டிக்கு, இன்னொன்னுல 44, 53, 39 சொல்லி வந்தீங்க. இப்ப
எதிர்காலத்துல வீணாக்கப்படுதுன்னு சொல்லி வந்தா நீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த 32 44 53 உடஞ்சு கணக்குல வந்து ஐபி அட்ரஸ் ஒதுக்கலா. ஐபி அட்ரஸ் எப்படி ஒதுக்கணும்னு சொன்னா இந்த மடங்குகள்ல தான் ஒதுக்கப்பட வேண்டும். ஆகவே ஆக கூட நம்பர் எனக்கு வந்து 53 தான் ஆக கூட நம்பர். அப்ப 53 பக்கத்துல நம்பர் நான் அதுக்கு பிறகு 64 தான் பக்கத்துல. ஆகவே எல்லாத்துக்கும் நாங்க ஒதுக்கணுமான ஐபி முகவரிகளுடைய எண்ணிக்கை என்னண்டா 64 மாறும். இப்ப என்ன நடந்துன்னு சென்று விளங்கினா உங்களுக்கு இப்ப ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு கணக்கு வந்த 32 44 கம்ப்யூட்டர்ஸ் ஒதுக்கவான 53 ஐபி அட்ரஸ் 39 சொல்லி ஒவ்வொரு கணக்கு வந்த கேள்வியில செல்லிக்கு எதிர்காலத்துல என்ன செய்தாம் விரிவாக்கப்படுத நோக்கத்துல உங்களுக்கு இந்த கேள்வியை செய்ய செல்லிக்கு அப்படி என்ன சொன்னா ஆக கூட ஐபி அட்ரஸ் எங்க ஒதுக்கப்படுதோ அதுக்கு ஏற்ற 2 மடங்குல தான் நீங்க ஐபி அட்ரஸ்களோட எண்ணிக்கை எல்லா திணைக்களத்துக்கும் ஒதுக்கணும். ஆகவே நான் எல்லாத்துக்குமே 64ன்னு சொல்லி போட்டேன். இதை நான் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்லியேன். சரியா? என்னென்ன உங்களுக்கு HR முதலாவது ஃபைனான்ஸ் உங்களை விளங்கப்படுத்தியேன் இல்லாட்டி விளங்காது. HR ஐடி மார்க்கெட்டிங் 4 டிபார்ட்மெண்ட் தான். சரியா? கேள்வியை நல்லா பாத்துக்கோங்க. இப்ப அந்த கேள்வியில நாங்க எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் தேவைன்னு கண்டுபிடிச்சுதானே. முதலாவதுக்கு 32 33 32 44 32 அதுக்கு அடுத்தது 44 அடுத்தது 53 39 இதுதான் உங்களுக்கு வந்து தேவையான உண்மையாகவே உங்களுக்கு இவ்வளவுதான் தேவையான ஐபி முகவரிகளின் எண்ணிக்கை. இவ்வளவுதான் உங்களுக்கு உண்மையா தேவை. ஆனா எங்களுக்கு இப்படி உடஞ்ச கணக்குல வந்து ஐபி முகவரிகள் ஒதுக்கேலும். எப்படி ஒதுக்கேலும்? 2 மடங்குகளான் ஒதுக்கேலும். 1 2 4 8 16 32 64 128 சொல்லி 2 மடங்குகள்ல மாத்திரம்தான் எங்களுக்கு ஒதுக்கேலும். இந்த கேள்வியில செல்லிக்கு எதிர்காலத்தில் விரிவாக்கப்படுத நோக்கத்தோட செய்ய சொல்லி அப்படி செய்ய சென்னா எல்லாத்துக்குமே நான் ஒதுக்கோணமான ஐபி முகவரிகள் எண்ணிக்கை சமனாகத்தான் நீக்கும். அப்ப சமனாக இருக்குமெண்டா எப்படி எடுக்கண்டா ஆக கூடுதலாக ஒதுக்கோணுமான ஐபி முகவரிக்கு 53 53க்கு மேலதிகமாய்க்கியது 64. அப்ப எல்லாத்துக்குமே நான் ஒதுக்கோணுமான ஐபி முகவரிகளுடைய எண்ணிக்கை 64. அப்ப ஒதுக்க வேண்டிய ஐபி முகவரிகளுடைய எண்ணிக்கை ஒதுக்க வேண்டிய ஐபி முகவரிகளுடைய எண்ணிக்கை 64. இந்த 2ம் விளங்கிட்டாய்க்குமே. இங்க வந்து இவங்க செல்லிக்கு எதிர்காலத்துல வந்து விரிவாக்கப்படுத நோக்கம். அப்படி என்றா விரிவாக்கப்படுதுன்னு சொன்னா எல்லாம் சமனாகத்தான் நாங்க போடணுமாக. கூடுதலா எதுக்கு வாரோ அதுக்கு பக்கத்திலேக்கிய 2 மடங்குல எழுதணும். அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்டா ஹொஸ்பிட்களுடைய எண்ணிக்கை. ஹொஸ்பிட்களுடைய எண்ணிக்கை காணணும். ஹொஸ்பிட்களுடைய எண்ணிக்கை என்ன சொல்லியது வந்து 64 என்றது வந்து 2 எத்தனையாவது மடங்கு போடணும். இது வந்து 2 0 மடங்கு, இது 2 1 அடுக்கு, 2 2 அடுக்கு, 2 3 அடுக்கு, 2 4 அடுக்கு, 2 5 அடுக்கு, 2 6 அடுக்கு. ஆகவே 64 என்றது 6வது அடுக்கு. இந்த பாட் கொஞ்சமும் விளங்கிட்டா? உங்க எல்லாருக்கும் விளங்கிட்டா? சொல்லுங்க என்னென்ன செஞ்சது விளங்கிட்டா? அந்த டவுட் கேட்ட ஒருத்தர் இருந்தே உங்களுக்கு விளங்கிட்டா இல்ல இந்த கொஞ்சமும்?
பயப்படாம பேசுங்கோ. பேசினா தானே எல்லாருக்கும் என்னென்ன விளங்கினு எனக்கு விளங்கெடுக்கலும். ஓ மிஸ். நான் முதலாவது பார்த்த அவங்க தந்திக டீட்டெயில்ஸ் படி உண்மையா எனக்கு எத்தனை ஐபி முகவரிகள் தேவை அத பார்த்தேன். ரெண்டாவதா என்ன செஞ்ச, எனக்கு அவங்க செல்லிக்கிய கணக்குல மாதிரி உடஞ்ச கணக்குல வந்து ஐபி முகவரிகளை ஒதுக்கேலாம். எப்படி ஒதுக்கணும்னு சொன்னா பொதுவான 2 மடங்குகள்ல மாத்திரம்தான் ஐபி அட்ரஸ் ஒதுக்கேலும். அப்படி ஐபி அட்ரஸ் நான் ஒதுக்குறதா இருந்தாலும் கேள்விகளுக்கு எதிர்காலத்துல விரிவாக்கப்படுதண்டி. அப்படி விரிவாக்கப்படலாட்டி எப்படி செய்தண்டு ஒரு மெத்தடிக்கு அதை நாங்க அடுத்த கேள்வியில பார்ப்பேன். இதுல செல்லிக்கு எதிர்காலத்துல விரிவாக்கப்படணும். அப்ப கூடுதலாக்கிய ஐபி முகவரிகளுக்கு ஏத்த மாதிரி 2 மடங்க போட்ட. ஹொட்ஸ்பிட் எப்படி பார்த்த, 2 எத்தனாவது மடங்கு 64 பார்த்து ஹொஸ்பிட்களோட எண்ணிக்கைய போட்ட. இப்ப பாருங்க நாங்க எப்படி அந்த கணக்க செய்ய போறேன். உங்களுக்கு தந்த ஐபி முகவரி எது, 192 168 14 0 24 இதுதானே உங்களுக்கு அந்த ஐபி முகவரி. இப்ப தார முகவரிய வச்சு நீங்க அட்டவணையை நிரப்பணும். அட்டவணையை நிரப்புகண்டா நீங்க பாருங்க, எனக்கு 4 குரூப் ஈக்கி, 4 பிரிவுகள் ஈக்கி, குழுக்கள் ஈக்கி. இந்த ஒவ்வொன்றுலையும் வந்து 8 நம்பர்ஸ் வரும். இது தெரியும் தானே, ஒவ்வொன்றுலையும் வந்து 8 நம்பர்ஸா எங்களுக்கு பைனரியில 8 நம்பர்ஸா வகை குறிக்கலும். ஒவ்வொன்றுலையும் 8 8 8 8 மொத்தம் 32 பிட்களால இந்த ஐபி வந்து வகை குறிக்கப்பட்டிருக்கும். உண்மையா இதுதான் பவுண்டேஷன். அப்ப இந்த 24 செல்லுது வந்து எந்த குரூப்ல வரும், இங்க வந்து முதலாவது 8 வந்து இங்க வரும். அதுக்கு பிறகு 16 இதோட முடியும். இங்க வந்து என்ன செய்யும், 24 வந்து எந்த குரூப்ல வரும், உண்மையா பார்த்தா சைபர் தொடக்கம் 8 வரங்காட்டி இங்க 8ல இருந்து இங்க வரும். 16 to 24 இங்க வரும். 24 மாற்றம் வரப்போற குரூப் எதப்ப லாஸ்டா ஈக்கிய குரூப் தான் 24க்கு பிறகு வரப்போற குரூப். சரியா பிள்ளையா நான் சொன்னது? இங்க பாருங்க, முதல்ல இப்ப நான் 192 8க்கு வகை குறிச்சா 8 பெய்த்துடும். மறுக 8 to 16 சொன்னா 16 பெய்த்துடும். 16 to 24 இங்க பெய்த்துடும். அப்ப இதுல அர்த்தம் என்னண்டா 24 வரை எந்த மாற்றமும் நிகழாது. இதை நல்லா கிளியரா விளங்கெடுத்துக்கோங்க. நான் மறுக சொல்லுறேன். இப்ப முதலாவது 8 இதுல வரும், அடுத்த 8 இதுல வரும், அடுத்த 8 இதுல வரும், அடுத்த 8 இதுல வரும். ஆகவே 8 16 24 மட்டும் இவ்விடத்துல வரும். இங்கனக்கு 24 தந்திக்கு இது அர்த்தம் என்னண்டா 24 வரை எந்த மாற்றமும் நிகழாது. அப்ப உங்களோட அட்ரஸ்ல வந்து இந்த கொஞ்சத்திலையும் எந்த மாற்றமும் நிகழாது. 192 168 14 எந்த மாற்றமும் நிகழாது. நீங்க செய்ய போற அட்டவணையில மாற்றம் நிகழ போற குரூப் வந்து இந்த குரூப்ல தான் மாற்றம் நிகழ போகுது. அப்ப அந்த குரூப்பை நீங்க என்ன செய்யணும்டா பைனரியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலாவது ஸ்டெப் பைனரியாக. இந்த கேள்வியை இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணுமான்னு யோசிக்கலும். இந்த மெத்தட்ல செஞ்சா நீங்க 6 வருஷ கேள்வியும் எடுத்து பார்த்தா விளங்கும். எந்த கேள்வியையும் பயம் இல்லாம செய்யலுமான ஒரே மெத்தட் இதுதான். அப்ப நீங்க கிளியரா விளங்க எடுத்துக்கோங்க. முதலாவது பார்க்கணும் அவங்க தார் இந்த நம்பர் CIDR நோட்டேஷன் சொல்லி அதெல்லாம் தேவையில்ல. இந்த நோட்டேஷன் வந்து 24 எதுக்குல இருந்து வரும். அப்ப இவ்விடம் 8 16 24 வரை எந்த மாற்றமும் நிகழாது. 24 வரை எந்த மாற்றமும் நிகழாதுன்னு இதோட அர்த்தம். 24க்கு பிறகுதான் மாற்றம் நிகழ போகுது. அப்ப எங்க மாற்றம் நிகழ போகுது, இங்கனக்கு இருந்து இந்த 8க்கும் தான் மாற்றம் நிகழ போகுது.
அந்த குரூப்ப நீங்க என்ன செய்யணும்டா, பைனரியாக மாற்றணும். எப்படி மாற்றணும்டா, 8 பிட் கொண்ட இலக்கமாக 8 பிட் பைனரியாக மாற்றணும். பூஜ்ஜியத்தை பைனரி மாத்தினா பூஜ்ஜியமே தான். அதை நான் 8 பிட்ல எழுதணுமேண்டா, எந்த இலக்கமா இருந்தாலும் 8 பிட்ல எழுதணும். 3 4 5 6 7 8 8 பிட்ல எழுதிட்டேன். 24 வரை மாற்றம் நிகழாது. 24க்கு பிறகு நெட்வொர்க் அட்ரஸையும் ப்ராட்காஸ்ட் அட்ரஸையும் நான் கணிக்கணும். எவ்வாறு கணிக்கியண்டா, 24க்கு பிறகு, அதாவது இந்த 8மே முழுமையாக பூஜ்ஜியமாக மாறும். நெட்வொர்க் அட்ரஸ்ல அவங்க செல்லுக நம்பர் வரங்காட்டியும் ஒரு நம்பரும் மாறாது. அவங்க செல்லுகத்துக்கு அடுத்ததிலிருந்து அனைத்து இலக்கமும், இத்தனை இலக்கமிக அவ்வளோ இலக்கமும் பூஜ்ஜியமாக மாறும் நெட்வொர்க்ல. அதாவது முதலாவது ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ், நெட்வொர்க்குக்கு நாங்க சொல்லுங்க முதலாவது ஐபி அட்ரஸ் முழுமையாக பூஜ்ஜியமாக மாறும். பூஜ்ஜியமாக ஃபுல்லா பூஜ்ஜியம்டா அதை நான் பொறவே சொல்லியேன். இது நெட்வொர்க்ல. அதே ப்ராட்காஸ்ட் லாஸ்ட் ஐபி எவ்வாறுண்டா, 24க்கு பிறகு வரக்கூடிய எல்லாம் ஒன்றாக மாறும். 8 பிட்டுமே ஒன்றாக மாறும். இது ப்ராட்காஸ்ட். அப்ப இது பைனரியில தானே காணப்படுது. இத நான் 10 மாத்தினா 0, இத 10 மாத்தினா எத்தனை வரும்? 10 மாத்தினா எல்லாத்தையும் கூட்டினா சரியே 1 2 4 8 255. 255 32 64 128 இது எல்லாத்தையும் கூட்டினா 255 சொல்லி வரும். சரியா? இப்ப இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிச்ச? உங்களோட அட்டவணைக்கு வர வேண்டிய முதலாவது அட்ரஸையும் இறுதி அட்ரஸையும் நீங்க கண்டுபிடிச்ச. இந்த கொஞ்சமும் கிளியரா? ஹேண்ட் ரைஸ் பண்ணாலும் போதும் எனக்கு. ஓகே, இப்ப பாருங்க. இப்ப நீங்க முதலாவது ஐபி அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டீங்க. மிஸ் ஓ, சொல்லுங்க. அந்த மேலுக்கு இருக்கிற ஐபி அட்ரஸ் அந்த செக்ஷன் மட்டும் கொஞ்சம் விளங்க பாருங்க மிஸ். மேலுக்கு இது அந்த 192. ஓமா இங்க பாருங்க, 192 168 14 0 24. இதோட உண்மையான அர்த்தம் என்னண்டா, 24 என்ற குரூப் 24 நம்பர் வரும் வரை எந்த மாற்றமும் நிகழாது. 24க்கு பின்பு வரக்கூடிய நம்பர்ல எல்லாத்துலயும் மாற்றம் வரும்ன்றதுதான் அர்த்தம். ஆகவே ஒவ்வொரு குரூப்லயும் 8 8 8 இருக்கும். இதுல 8, அப்ப இதுலயும் 8 இதுலயும் 8 இதுலயும் 8 மொத்தம் 32 பிட் காணப்படும். சரியா? அப்ப இதுல 8 இதுல 8 16 24 இந்த மூன்றுலையும் மாற்றம் ஒன்றும் வராது. 24 வரை எந்த மாற்றமும் நிகழாது. அப்ப மாற்றம் வர குரூப் இதுலதான் மாற்றம் வரப்போகுது. இந்த குரூப்ல தான் மாற்றம் வரப்போகுது. அந்த குரூப்பை நீங்க என்ன செய்யணும்டா, 8 பிட் கொண்ட பைனரியாக மாற்ற வேண்டும். 8 பிட் கொண்ட பைனரியாக எப்படி மாத்து? பூஜ்ஜியத்தை பைனரியா மாத்தினா பூஜ்ஜியமே தான். நான் 8 பிட்ல எழுதுகிறேன். சரியா? இப்ப இந்த பைனரியில 24க்கு பிறகு அந்த குரூப்பை நீங்க என்ன செய்யணும்டா, முதலாவது செய்யணுமான வேலை பைனரிக்கு மாத்துக. அப்ப அதுக்கு பிறகு எதில் இருந்து மாற்றம் வரும்? 25வது தான் மாற்றம் வரும். 25 26 27 28 29 30 31 32 இந்த 8 நம்பர்ஸ்லயும் தான் உங்களுக்கான மாற்றம் வரப்போகுது. ஆகவே இந்த 8 நம்பர்லயும் நெட்வொர்க் முதலாவது முகவரி தான், முதலாவது ஐபி தான் நெட்வொர்க். அந்த 8மே மாற்றம் வரப்போற 8மே என்ன நடக்கும்டா, பூஜ்ஜியமாக மாறும். அவ்வாறு பூஜ்ஜியமாக மாறினால் அது முதலாவது ஐபி அட்ரஸ்.
இறுதி லாஸ்ட் ஐபி அட்ரஸ் எப்படி கணிக்கியண்டா, அதாவது ப்ராட்காஸ்ட் எப்படி கணிக்கின்னு சொன்னா, மாறக்கூடிய எத்தனை நம்பரோ அது அனைத்துமே ஒன்றாக மாறும். விளங்கினா? இப்ப இத நாங்க டெசிமலுக்கு மாத்திக்கொள்ளணும். பூஜ்ஜியம் இருந்தா எப்படியும் பூஜ்ஜியம். இது நான் இத டெசிமலுக்கு மாத்தினா 255. ஆகவே முதலாவது முகவரி எப்படி வரும்? 192 168 14. இதுல மாத்தம் வரலைன்னு பார்த்தேன். நான் இந்த மூணுலையும் எந்த விதமான மாத்தமும் வராது. முதலாவது முகவரிக்கு நோட்டேஷன் என்ன வரும்? பூஜ்ஜியம். இறுதிக்கு இந்த மூணும் மாத்தம் வராது. 168 14. இறுதியிலையும் லாஸ்ட் குரூப்ல தான் மாத்தம் வர போகுது. லாஸ்டா என்ன வரும்? 255. விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்கிட்டா? விளங்கிட்டா? ஓ மிஸ். இப்ப பாருங்கோ, உங்களோட அந்த தந்திக்கு அட்டவணையை உங்களுக்கு இப்ப ஃபில் பண்ண இயலும். எப்படி ஃபில் பண்ணுன்னு பாப்போம். சரியா? எப்படி ஃபில் பண்ணுண்டா, இப்ப அவங்களே உங்களுக்கு முதலாவது முகவரி தந்திக்கு அப்படி தராட்டிங்களுக்கு முதலாம் முகர் நாங்க இப்ப கண்டுபிடிச்சு எடுத்து 192 168 14 0. முதலாவது முகவரி 192 168 14 255 இறுதி முகவரி. ஆகவே முதலாம் உங்களுக்கு நெட்வொர்க், அதாவது வலையமைப்பு தான் கேட்டிக்கு கேள்வியிலையும். அப்ப முதலாவது முகவரி என்ன வரும்? அதுல வந்ததை போடலும், இல்லாட்டி உங்களுக்கு இந்த கேள்வியில தந்துமிக்கு 192 168 14 0. சரியா? இப்ப பாருங்க, இதுல வேற ஒன்றுமே உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைனை தவிர வேற ஒன்றும் பூர்ணமாக்கி தந்தில்ல. இப்ப எப்படி நாங்க வலையமைப்பை பூர்த்தியாக்குண்டா, நாங்க இங்க அஞ்சு நிமிஷம் வரீங்கோ. ஒரு நிமிஷம். அடுத்தது பாருங்க, 192 168 14 192ல தொடங்கிக்கன்னு சொன்னா, இந்த ஐடி என்ற திணைக்களம் 191ல முடிவடைஞ்சிக்கோணும். இங்க பாருங்க, நான் 256 எடுத்த 256ல அடுத்தது வரணுமெண்டா, இங்க 255ல கூட முடிஞ்சிக்கணும். 192 168 14 255. இப்ப பாருங்க, நாங்க ஒருக்க கண்டுபிடிச்ச என்ன கண்டுபிடிச்ச நாங்க ஒருக்க என்ன கண்டுபிடிச்ச இறுதி முகவரி. எங்கட இறுதி முகவரி 255ல முடிவடையும் கண்டுபிடிச்சு. சரியா பிள்ளையா? 255ல முடிவடைஞ்சிட்டா இல்லையா? இப்ப சொல்லுங்க, நெட்வொர்க்கும் ப்ராட்காஸ்டும் கண்டுபிடிச்ச மெத்தட் விளங்கினா? எல்லாருக்கும் விளங்கினா ஹேண்ட் ரைஸ் பண்ணா சரி. எல்லாருக்கும் விளங்கினா ஹேண்ட் ஒத்தர் 2 பேர் தானே. இன்னும் ஒரு தடவை சொல்லி தரோணும் சொல்லி ஆக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவா. இன்னும் ஒரு தடவை சொல்லி தரோணும்.
சரி நான் அடுத்த கேள்வியில இப்ப கொஞ்சம் பெரியங்க என்ன பேரு திரும்பில்ல. ஆகவே அடுத்த கேள்வியில மரக விளங்கப்பட்டு இப்பக்கு தேவையில்ல. அடுத்தது என்ன செல்லிக்கு அதுல கண்டுபிடிக்க செல்லி உஃபவளை மறைமுகம் சப்நெட் மாஸ்க். சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்க எப்படி என்றா நீங்க என்ன செஞ்சீங்க இங்க வந்து ஹொட்ஸ்பிட்கள், அதாவது இந்த ஹொட்ஸ்பிட்கள் வந்து இங்க ஒதுக்கின எல்லாத்துக்குமே ஒரே கணக்கு தான் வந்த 6 6 வந்த. இதுட அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு திணைக்களத்துக்கும் நீங்க 6 6 6 ஹொஸ்பிட்கள் ஒதுக்கினீங்க. நெட்வொர்க் பிட்டும் ஹொட்ஸ்பிட்டும் சொல்லித்தான் உங்களுக்கு பிட்கள் ஈக்கி. மொத்தம் 32 பிட்களுக்கு நான் ஒரு கேஸ் சொல்லி தந்தேன். எத்தனை பிட்களுக்குன்னு சொல்லி தந்தேன் நான் உங்களுக்கு 32 பிட்கள். 32 பிட்கள் கொஞ்சம் 32 பிட்கள் மொத்தமா எங்கட 8 8 8 8 8 8ஆக 32 பிட்கள் எங்களுக்கு ஈக்க போகுது. இப்ப பாருங்க 32 பிட்கள்ல 6 பிட் மேல வந்து நாங்க 6 பிட்கள் ஒதுக்கினு சொல்லி பார்த்தா அந்த 6 பிட்கள் வந்து என்ன நடந்த 6 பிட்கள் வந்து உங்களுக்கு ஹொஸ்பிட்டாம். அப்ப மொத்தம் 32 பிட்டிக்கு அந்த இடத்துல வந்து 6 வந்து ஹொஸ்பிட்டா மாற போகுது. 6 ஹொஸ்பிட்டன் சொன்னா 6 0. அந்த 6 0ம் இறுதியில வரும். அதாவது ஹொஸ்பிட்கள்ன்றது வந்து எப்பவுமே நாங்க பாப்போம் தானே கிளாஸ் ஏல வந்து ஹொஸ்பிட்கள் எண்ணிக்கை என்ன அடுத்தது ஹொஸ்பிட்கள் எண்ணிக்கை நெட்வொர்க் பிட்கள் எண்ணிக்கைன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பிட்கள் எண்ணிக்கை பார்ப்போமே. அத மாதிரி இங்க வந்து ஹொஸ்பிட்கள் வந்து 6 பிட்கள் தான் ஒதுக்கப்படுதுன்னு பார்த்தேன். 6 ஹொஸ்பிட்கள் வந்து 0 இருக்கும். அப்ப 6 ஹொஸ்பிட் மிச்சம் மிக 32 பிட்ல 6 போனா எத்தனை வரும் 26 வருமே. 26ம் நெட்வொர்க் பிட். ஆகவே எப்படி வரும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 26 நெட்வொர்க் பிட் 6 ஹொஸ்பிட் 1 2 3 4 5 6. இது இப்படித்தான் நீங்க உங்களோட சப்நெட் மாஸ்க் கணிக்கணும். இப்ப பாருங்க 1 2 4 8 16 32 64 128 இது எல்லாத்தையும் கூட்டினா வரும் உங்களுக்கு 255 255 255. இது எத்தனை வரும் 128ம் 64ம் 192. சப்நெட் மாஸ்க் கணிச்ச விதம் விளங்கினா உங்க எல்லாருக்கும் சப்நெட் மாஸ்க் கணித்த விதம் விளங்கினா சப்நெட் மாஸ்க் கணித்த விதம் விளங்கினா எல்லாருக்கும் கைய ரேஸ் பண்ணா போதும். என்ன செஞ்ச எத்தனை ஹொஸ்பிட்கள் தேவைன்னு சொல்லி பார்த்தேன். எல்லாத்துக்கும் ஒரே கணக்குல தான் ஹொஸ்பிட்கள் தேவை. மாறு இதுல ஹொஸ்பிட்கள் எண்ணிக்கை. ஆகவே 6 6 0 மிச்சம் 32 பிட்கள் வரும். மிச்சம் எத்தனை ஈக்கியோ அதெல்லாம் ஒன்றாக மாறும். ஒவ்வொரு குரூப்லயும் 8 பிட்கள் காணப்படும். 8 பிட்கள் கொண்ட 4 குரூப் காணப்படும். அதுக்கு பிறகு அது எல்லாத்தையும் நீங்க டெசிமலுக்கு மாத்தி கொடுத்தா சரி 255 255 255 192 வரும். ஆகவே ஒவ்வொன்றுக்கும்
ஒவ்வொன்றுக்கும் எவ்வாறு வரும்? 255, 255, 255, 192 வரும். எல்லாத்துக்குமே அதே மாதிரி வரும். விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினா? ஹேண்ட் ரைஸ் பண்ணா சரி விளங்கினு சொல்லி கேட்டா. இப்ப பாருங்க, அடுத்தது கேட்டீங்க என்ன? பயன்படுத்தத்தக்க இதுல வந்து 2 விதமான ஐபி முகவரிகள் கேட்கலும். ஒன்று வந்து உங்களுக்கு கேட்கலும் பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரி கேட்க மேலும், அடுத்தது வந்து உங்களுக்கு பயன்படுத்தத்தக்க கேட்க மேலும், சும்மா நார்மலா ஐபி முகவரி வீச்சு கேட்க மேலும். இப்ப இந்த ஹேட்டிக்கு வந்து பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரி வீச்சு. பயன்படுத்தத்தக்க ஐபி முகவரி வீச்சுண்டா நாங்க முதலாவது நெட்வொர்க்கும்